மேம் இந்த மெடிசன் கொடுங்க, நான் சாப்பிடணும், வெயிட் லாஸ் ஆகணும். பட் நம்மளுடைய உணவு மற்றும் உடற்பயிற்சி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதே நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். இது வந்து ஒரு மெயின் திங் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். காலையில் தினசரி 30 நிமிடம் அல்லது 45 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இதில் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்ததாக நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், நீண்ட நாட்களாக சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதற்கான மெடிசன்ஸ் இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி மருந்து முறைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தனாலும் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஆஃப்டர் டெலிவரி பெண்களை பொறுத்த வரைக்கும் சைல்ட் பர்த் முடிஞ்சது பிறகு உடல் எடை அதிகமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலான்றதும் நம்ம நினைவில் வைக்கணும். ஸோ ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்க வேண்டியது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக அடிவயிற்று பகுதி, தொடை பகுதி, இடுப்பு பகுதியில் ஈஸியாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்